வணக்கம். பீகார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்காக ராகுல் காந்தி செய்த செயல். நெகிழ்ந்து போன முதலமைச்சர் ஸ்டாலின் உற்று கவனித்த பிரதமர் மோடி. அப்படி பீகார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்காக ராகுல் காந்தி என்ன செய்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கைக்கு எதிராக ராகுல் காந்தி அவர்கள் வாக்காளர் அதிகாரம் என்ற பெயரில் பேரணியை நடத்தி வருகிறார். அதன்படி பீகார் முழுவதும் பயணிக்கும் அவர் மக்களை கழுத்தில் சென்று சந்தித்து தேர்தல் ஆணையம் மீதான தனது குற்றச்சாட்டுக்கு ஆதரவு திரட்டி வருகிறார். இந்த நிலையில் பீகாரில் ராகுல் காந்தி தலைமையில் நடைபெறும் இந்த பேரணியில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று பங்கேற்றார். இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை 7:30 மணிக்கு சென்னையிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் பீகார் புறப்பட்டு சென்றார். முதலமைச்சரோடு திமுக எம்பியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது தங்கையுமான கனிமொழி எம்பி அவர்களும் உடன் சென்றார். அதன்படி பீகார் சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தர்பங்கா விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக சென்று ராகுல் காந்தியின் பேரணியில் கலந்து கொண்டார். அப்போது பேரணியில் கலந்து கொள்ள வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ராகுல் காந்தி அவர்கள் உற்சாகமான வரவேற்பு கொடுத்தார். குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கட்டி அணைத்து வரவேற்ற ராகுல் காந்தி அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது கையோடு தனது கையை கோர்த்து கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ஜீப்பிற்கு அழைத்து சென்றார். அத்துடன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கும் விதமாக ஜீப்பில் முதல் வரிசையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நிற்க வைத்து அவரோடு கை கோர்த்தபடி அருகில் ராகுல் காந்தி அவர்களும் தேஜஸ்வி யாதவ் அவர்களும் நின்று கொண்டனர். பின்னர் திறந்த ஜீப்பில் ராகுல் காந்தியுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஊர்வலமாக சென்றார். இந்த நிகழ்வு அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதாவது தமிழ்நாட்டில் இன்னும் 7 மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் வரவுள்ளது. இதனை மையப்படுத்தி தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் தற்போது தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் களமிறங்கிவிட்டனர். இதற்கிடையே கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் திமுக கூட்டணி தற்போது தமிழ்நாட்டில் மிகவும் வலிமையாக இருந்து வரும் நிலையில் இந்த முறை திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறும் என்று அரசியல் நோக்கர்களும் எதிர்க்கட்சிகளும் தொடர்ந்து கூறி வருகின்றனர். இப்படி நிலையில் இன்றைய தினம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பீகார் சென்று ராகுல் காந்தியோடு பேரணியில் ஈடுபட்டதும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ராகுல் காந்தி அவர்கள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்ட இந்த நிகழ்வும் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இதன் மூலம் 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக திமுகவுடன் கூட்டணியில் நீடிக்கும் என்று தெரிகிறது. இதை தற்போது பாஜக, அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினருக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய தினம் பீகார் மாநிலம் சென்று ராகுல் காந்தியோடு கைகோர்த்து ராகுல் காந்தியின் பேரணிக்கு தனது ஆதரவை தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றியும் தனக்கு ஆதரவு தெரிவிக்க வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை உரிய மரியாதையோடு வரவேற்றதோடு மட்டுமல்லாது அவருக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தும் செயல்பட்ட ராகுல் காந்தி அவர்களது இந்த செயல் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.